வெண்டைக்காய் எதுக்கு இப்படி காய வச்சு பேக் பண்ணிருக்காங்க? வெண்டைக்காய் மட்டும் இல்ல, ஸ்ட்ராபெரியே இப்படி தான் பண்ணிருக்காங்க. அதை நான் தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப அனுபவிக்கிறேன். எடுத்து ஏன் கண்ணை குத்துற மாதிரி. நேத்து வீடியோலயே இந்த டிஃபரெண்டான கடையில நிறைய ஐட்டம் ட்ரை பண்ணிருக்கோம். பட் இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேத்து வீடியோ செக் பண்ணிக்கோங்க. தாய்லாந்து வந்து இந்த மாதிரி டிஃபரெண்டான ஃபுட் எல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. ஏன்னா அப்பதான் நாடு முன்னேறுன்னு வடிவேலுவே சொல்லியிருக்காரு. ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். இவங்க பண்ண ஒரே நல்ல விஷயம், அதெல்லாம் செக் பண்ணி பார்க்க ஒரு சாம்பிள் பீஸ் வச்சிருந்தாங்க. வெண்டைக்காய் ஓரளவு ஓகேவா தான் இருந்தது. பட் அந்த ஸ்ட்ராபெரி தாங்க படுமோசமா இருந்தது. உயிர் போற நிலைமை வந்தா கூட கண்டிப்பா இதை சாப்பிட மாட்டேன்னு என் பொண்டாட்டிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். கண்டிப்பா வாக்க நிறைவேற்றுவாங்க. உயிர் போனா நிறைவேற்ற முடியாது, மெழுகுத்தான் ஏற்ற முடியும். இவங்க கிட்ட வெண்டைக்காய் ஸ்ட்ராபெரி மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா ஃப்ரூட்டுமே ட்ரையா தான் வச்சிருக்காங்க. ட்ரை ஸ்ட்ராபெரி, ட்ரை ஜிஞ்சர்னு புது ஐட்டமா இருந்தது. நான் நேத்து வீடியோல சொன்ன மாதிரி தேவைப்பட்ட சைட் டிஷ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கு பே பண்ண வந்துட்டேன். இங்க உள்ள தாய்லாந்து காசு 1000 பாத்த பார்த்தோன்னே எப்படி ஃபீல் இருந்ததுன்னா, அவங்களோட 1000 ரூபா நோட்டை பார்த்தப்ப கையில ஏதோ 1 லட்சம் ரூபா இருக்க மாதிரி ஃபீல். தாய்லாந்து மணில நான் ஃபர்ஸ்ட் பண்ண செலவு இங்க தான். அதுக்கு என் ஒய்ஃபோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட்